சிறப்புஞ்சியாவின் உண்மை காதல் சொன்னார். கூட்டை கட்டும் மைனா கூட்டம் கவிதை கேட்டு கைகள் நீட்டும். காதலி இன்றி காதலில் என்ன கற்பனை உருவோ. நீயா நீயா ஏதும் புரியவில்லை. காதல் ஆசை நிழல் மண்ணில் வீழுவதில்லை. வணக்கங்க. வணக்கம் தம்பி, பாருங்க. தம்பி தான் மாப்பிள்ளைங்களா? ஆமாம் சார். மாப்பிள்ளைக்கு அம்மா அப்பா யாரும்? அவனுக்கு எல்லாமே நான் தான் சார். முதல்ல வேலை கட்டு வந்தான், அப்புறம் என் கூட ஃப்ரெண்டானா, இப்போ என் குடும்பத்தில் ஒருத்தனா இருக்கான். அது சரிங்க. எனக்கு ஒரே பொண்ணுங்க, பிசிஏ படிச்சிருக்கிறா. எம்சிஏ படிக்கணும்னு ஆசைப்பட்றா. நான் ரயில்வேலேருந்து ரிட்டையர் ஆகிட்டேன். பிஎஃப் பணம் வந்திருக்கு. அந்த பணத்திலே கல்யாணத்தை பண்ணி பார்த்தணும்னு ஆசைப்பட்றேன். பொண்ணு எங்களுக்கு பிடிச்சிருக்கு சார். அவ்வளோதான் சார். கல்யாணமே முடிஞ்ச மாதிரி தான். நல்ல முகூர்த்த நாளாக பாருங்க. ஒரு சிங்கிள் நயா பைசா வரதட்சணையாக தேவையில்லை. எல்லா கல்யாண செலவையும் நானே பார்த்துக்கிறேன். ஒரு சின்ன விஷயம் கேட்குறேனே, தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. மாப்பிள்ளை உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தரும் சொல்கிறீங்க, எல்லாம் சரி. நாளைக்கு கல்யாணம் ஆன ஒருபாடு எங்கள் பொண்ணு உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து இருக்குமா, இல்லை அவரோட தனியாக கொடுத்தனம் பண்ணுமா? எது கேட்குறேன்னா, மாப்பிள்ளையோட வருமானம் என்னங்கிறத நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை. நீங்கள் ஃப்ரெண்டாக எப்படி வேணாலும் வாழலாம். நாளைக்கு கல்யாணம் ஆன ஒருபாடு என் பொண்ணோட வாழ்க்கை அங்கே சேருதில்ல. இந்த ஆங்கிளில் நான் யோசிக்கவே இல்லையே. ஓகே சார். ஊட்டியில் ஒரு எஸ்டேட் பார்த்துருக்குறேன். வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா வருமானம் வரும். அதை இவன் பேரில் எழுதி வச்சிடறேன். குடும்பம் நடத்த இது போதும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரியே அந்த எஸ்டேட்டை இவன் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். அப்புறம் முகூர்த்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நாங்கள் வர்றோம் சார். வாங்க, ரொம்ப சந்தோஷம். வரோம்மா. என்ன எதுக்கிட்ட வர சொல்லிருப்பா? அவ எதுக்கு கூப்பிட்டாங்கிறது முக்கியம் இல்லை. இந்த கல்யாணம் நிற்கணும்னா நீ லவ் பண்ணுற விஷயத்த அவட்ட ஓப்பனாக சொல்லிடு. நீ இருடா. டேய், அவள் உன்கிட்ட தனியாக பேசுறதுக்காக தான் வர சொல்லியிருக்கா. நீ சித்ராவை லவ் பண்ணுற விஷயத்த அவட்ட சொல்லிடு. மச்சான் 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 கொடியேறா, எனக்கு என்னமோ மாதிரி இருக்குடா. டேய், அவள் உன்கிட்ட தனியாக பேசுன்னு சொல்லியிருக்காடா. நான் எதுக்குடா நந்தி மாதிரி நாங்கள் போய் உட்காந்துருக்கேன், நீ வா. பேசிட்டு வாடா. வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. உனக்கு 27 வயசு நான் நம்புறேன். நம்மளே மச்சான் 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 நானும் உன் கூட இருக்கேன்டா. உனக்கும் சப்போர்ட்டாக இருக்குல்ல என்ன மச்சான்? அவ என்கிட்ட தான் தனியா பேசணும்னு சொல்லியிருக்கா. நான் பேசிக்கிறேன். நீ தானே மச்சான் பயமா இருக்கு. கிளம்புடா மச்சான், யோசிச்சுக்க. என்ன பிடிச்சிருக்கா? என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு ஒப்பனா சொல்லுங்க. வீட்டில் அப்பா அம்மா எல்லாருமே இந்த வாரம் அமைஞ்சிரும்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நேற்று பொண்ணு பார்க்க வந்தப்போ ஏதோ கூப்பிட்டாங்க வந்தோன்ற மாதிரி இருந்தீங்க. அதான் கேட்குறேன். யாரையாவது லவ் பண்ணுறீங்களா?
சேச்சா அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க. பொண்ணு பார்க்க வந்தது இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதான் கொஞ்சம் நர்வஸாக இருந்தது, வேற ஒன்றும் இல்லைங்க. அப்போ சரிங்க, நான் கிளம்புறேன். சொல்லி தொலைக்க வேண்டியதாண்டா. டேய், கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு முடிஞ்சு போன காதல காரணமா சொல்றதுக்கு எனக்கு பிடிக்கலடா. நீ வேலைக்கு ஆக மாட்ட, நானே சொல்லிக்கிறேன் விடு. என்னடா முறைக்கிற? நீ சீக்கிரம் சொன்னா தானடா உன்னை மாதிரி நெட்டையா மாப்பிள்ளை இல்லைனா என்னை மாதிரி குட்டையாவது மாப்பிள்ளை பார்ப்பாங்கல்ல. சரி சரி, அந்த பொண்ணு நம்பரை கூட நானே பேசிக்கிறேன். ஃபோனை வேற எடுத்துட்டுல. சரி நீ நம்பரை சொல்லு, நான் மைண்டில் ஏற்றிக்கிறேன். 98842636557. 98842636557. ஓகே, 98842636557. 7 9 9 7 9 7 9. நீ சொன்னா கரெக்டாக தான் மதியம் இருக்கும். 9. ஹலோ, நான் யாருங்கிற முக்கியம் இல்லை. இப்போ நான் சொல்ல போகிற விஷயந்தான் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். போன வாரம் உங்களுக்கு பொண்ணு பார்த்துட்டு போனான்ல, அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. ஏற்கனவே 2 பொண்ணுங்களை கற்பமாக்கி கழட்டி விட்டான். போன வாரம் பெசன் நகர் பீச்சில் கூட வயிற்றுல புள்ளியோடு ஒரு பொம்பளை தற்கொலை பண்ணிச்சு. அதுக்கு வந்தாங்க காரணம். போன வாரம் லேப் டெஸ்ட்டில் கூட இவனுக்கு எய்ட்ஸு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நானும் கூட தான் இருந்தேன். நான் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. அவனால் ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போதேன்னு நினைக்கும் போது என்னால் தாங்க முடியலங்க. உங்கள் நலம் விரும்பி. ஹலோ ஹலோ, எய்ட்ஸு அவனுக்கு தாங்க, எனக்கு இல்லைங்க. நீங்கள் நெட்டியா மாப்பிள்ளை இல்லாட்டாலும் என்ன மாதிரி குட்டியாவது மாப்பிள்ளை பார்த்துக்குங்க. பெஸ்ட் விஷஸ்ங்க. ஆல் த பெஸ்ட். அடுத்த வாழ்க்கைகள் எவ்வளோ ஆனதா. ஐயோ, நீ குத்துனதும் கரெக்டாக இருக்கு மச்சான். என்ன தம்பி கட்டிங்ண்ணே? பேபி கட்டிங்லாம் இங்க கிடையாது. ஏதாவது லேடிஸ் பியூட்டி பார்லருக்கு போ. யோ, எனக்கு 27 வயசுயா. சலூனுக்கு வந்தா ஒழுங்கா மரியாதையா பேசணும், இல்லனா கத்திரிக்கோலால காதை கட் பண்ணிடுவேன். அண்ணா, குழந்தை போய் ஆசை பண்ண கொஞ்சம் வெட்டி இருக்குண்ணா. கொய்யால யாரை பார்த்து குழந்தைங்கிற? ஆம்பளை சிங்கம்யா. சிங்கம்மா? பூனை குட்டி மாதிரி இருந்துட்டு பேசுற பேச்ச பாடுறா. சிங்கத்தை போட்டோவில் பார்த்துருப்ப, ஜூவில் பார்த்துருப்ப, நேரில் பார்த்துருக்கியா? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்யா. பாக்குறியா பாக்குறியா? நைட் யாருடா ஃபோன் பண்ண? ஃப்ரெண்டுக்கு சார். என்ன பேசுன? ஃப்ரெண்டுக்குள்ள 1000 இருக்கும் சார். நான் யாருன்னு தெரியுமா? நீங்கள் போலீஸு. என் கூட பேசியிருக்கியா இல்லை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது என்னை பார்த்தாது இருக்கியா? இல்லை சார். அப்படின்னா என்னை பற்றி எதுவும் உனக்கு தெரியாது? சத்தியமா சார்? 200 பவுன் 2 லட்ச ரூபா வரதட்சணை நான் கட்டிக்கு போகிற பொண்ணுக்கு ஃபோனை போட்டு அவன் பொம்பளை பொறுக்கி காதலிச்சு கர்ப்பமாக்கி ஏமாத்திடுவான். அவனுக்கு எய்ட்ஸு போன வாரம் தான் லேப் டெஸ்ட்டில் கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு சொன்னேன் மேடம். பரதேசி. ஆஹா, போதையில் விதையை வேறு இடத்துல விதைச்சிட்டோமே. காலையில் அது மரமாக வந்து நிற்குது. சமாளிப்போம் சார். அது உங்களுக்கு வேண்டாதவங்க யாராவது போட்டு கொடுத்துருப்பாங்க சார். 9843990953 இன்னொரு நம்பர் தானே? நம்பர் ஏன் தான் சார், ஆனால் ஃபோன் தொலைஞ்சு 2 நாள் ஆகுதுங்க சார். லட்சி 3 நாளை விடல அதுக்குள்ளே போய்யா? யோ ஏட்டு, சைபர் கிரைம்ல கேஸ் ஃபைல் பண்ணி உன மைனர் ஜெயிலுக்கு அனுப்பியா? சார், நான் எதுக்கு சார் மைனர் ஜெயிலுக்கு போனேன்? 16 வயசு பையனை மைனர் ஜெயிலுக்கு அனுப்பாம தீயார் ஜெயிலுக்கு அனுப்புவாங்க மூதேவி. சார், எனக்கு 27 வயசு சார். ஏய், மறுபடியும் போய் சொல்றேன் சார். எங்க அம்மா மேல சத்தியமா எனக்கு 27 வயசு சார். மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியலடா. சார், மூஞ்ச பார்த்தாலாம் தெரியாது சார். வேற எதை பார்த்தா தெரியும்?
சொன்னா அடிப்பீங்க சார். சொல்லாட்டி அடிப்பண்டா. சார் சொன்னா நம்புங்க சார். இந்த ஆகாயம், இந்த நிலம், இந்த நீர், இந்த காற்று, இது மேல சத்தியம் 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 சார். வர மச்சான் சார், இவன்ட்ட கொடுக்கல சார். அதை விடுறா. நேற்று நைட்டு ஃபோன் பண்ணி கல்யாணத்தை கெடுக்கிறேன்னு சொன்னியே, கெடுத்துட்டியா? அப்போ ட்ரீட் யார் தருவா? இந்த சார் தருவார். இவரா? சார் கொடுங்க சார், வாங்க. அவ்வளோ நல்லா ஒன்றுடாடா. நல்லா வந்துடும்.